அலைக்கும் வணக்கம். சில வேளையில் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். சில வேளையில் நான் பாடம் துவங்கி கொஞ்ச நேரத்துல பவர் ஆனாலும் ஆகும். பவர் கட்னா ஒன்றுமே செய்ய இயலாது. பவர் ஆக மாட்டேன் நம்பிக்கையில நான் துவங்கி இருக்கிறேன். சில இடங்கள்ல பவர் தான். பொத்துவில் சைட் பவர் பொத்துவில் ஏரியாவில் பவர் சரி பார்ப்போமே நம்ம எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆனு பார்ப்போம். இல்லாட்டா வேற டைம் ஒன்று தான் போடணும். போன கிளாஸும் பவர் கட்டால இல்லாம போயிட்டு கடைசி தலையங்கத்தை பாருங்க பிள்ளைகள். கடைசியா நாங்க படித்தோம் சூலகக்காரின் தொழில் படித்தோம், ஒரு படம் திருந்தோம். இனி அடுத்த தலையங்கம் கருப்பை. கருப்பை கருப்பையை பொறுத்த வரைக்கும் கருப்புடைய வடிவம் இப்படி இருக்கும். இங்க பல பேர் குழாய் இப்படி போகும். கருப்பை என்பது இப்படி இருக்கும். இந்த கருப்பை முன்பின்னாக தட்டையாக்கப்பட்டது. பக்கங்கள் இப்படி விரிந்திருக்கும். அதோட வடிவத்தை சொல்லுவாங்க பிஎஸ் வடிவம்னு சொல்லுவாங்க. பிஎஸ் வடிவம், பிஎஸ் ஃப்ரூட் வடிவம், தமிழில் பேரிக்காய் வடிவம்னு சொல்லுவாங்க. பேரிக்காய் வடிவம் இங்கே அகன்று இங்கே ஒடுங்கி இருக்கும். ரைட். ஆகவே கருப்பையை பேரிக்காய் வடிவமுடைய ஒரு அமைப்புன்னு சொல்லுவாங்க. அது சுவர் இப்படி வளைத்து தடித்து இருக்கும். இப்படி வளைத்து தடித்த சுவர் இருக்கும். இந்த தடித்த சுவராக்கப்பட்ட இந்த அறைதான் கருப்பை. பை கருப்பை. கரு என்பது முளையத்தை தாங்குகின்ற பை. அதான் கருப்பை என்று வருகின்றது. கரு என்பது முளையத்தை குறிக்கும். முளையத்தை தாங்குகின்ற பை. அப்ப பை என்பது இந்த வெளிதான். அது பேரிக்காய் வடிவம். மேலுக்கு அகன்றிருக்கும், இங்கே ஒடுங்கி இருக்கும். ஆனால் தடித்த சுவரை கொண்டிருக்கும். அந்த தடித்த சுவர் 3 படையால் ஆக்கப்பட்டிருக்கும். இது பெரிமெட்ரியம். அது நாரிடத்தில் ஆக்கப்பட்ட மெல்லிய சுவர். இதுதான் மலமழுப்பத்தில் ஆக்கப்பட்ட தசை மயோமெட்ரியம். கருப்பையின் சுவரிலே அதிக அளவு காணப்படுறது மலமளப்பு தசை செறிந்த சுவரால் ஆக்கப்பட்டது. உள்ளுக்கு இருப்பது மேலனில் ஆக்கப்பட்ட எண்டோமெட்ரியம், அகவாணி, அகத்தோலன் அழைக்கப்படும். எல்லாம் படத்துல ஏற்கனவே குறிச்சு வச்சிருக்கிறோம். முதல் படத்தை நீங்க ஒட்டிக்கிற படத்திலே குறிச்சு வச்சிருக்கிறோம். ரைட். அத்துடன் இந்த கருப்பையின் இந்த தசைத்தோல் பகுதி, இந்த அகவாணி எல்லாம் அதிக அளவு குருதி குழாய்களை, கலன்களை கொன்று அதிக அளவு குழாய்களால், கலன்களால் ஆக்கப்பட்ட சுவருடையது. அது குருதி குழாய் இருக்கலாம், வேறு சுரப்பிகளாக இருக்கலாம். ஏதோ கலன்களை அதிக அளவு கொண்டிருக்கும். ஆகவே தலையங்கம் கருப்பை. முதலாவது பாயிண்ட், இது பேரிக்காய் போடுங்க. பியர்ஸ் பேரிக்காய் பியர்ஸ் வடிவ தடித்த ஒரு அறை. பேரிக்காய் வடிவ தடித்த ஒரு அறை. பேரிக்காய் வடிவ தடித்த ஒரு அறை. இரண்டாவது பாயிண்ட், இதன் சுவர்
தசை செறிந்தது. தசை செறிந்தது. காணப்படுற தசை மலமளப்பு தசை என்று தெரியும் உங்களுக்கு. இதன் சுவர் தசை செறிந்தது. பிரேக்ல போட்டுக்கொள்ளுங்க. தசை இருந்து பிரேக்கெட் ஸ்ட்ரோக் மலமளப்பான தசை. தசை சேர்ந்து பிரேக்கெட் மலமளப்பான தசை. மூன்றாவது பாயிண்ட், ஆக உள்ளுக்கு இருக்கிறது என்ன? ஆக உள்ளுக்கு இருப்பது ஒரு மெல்லிய ஒரு சுவர். அதை அகமணி என்று அழைப்போம். அது மேலணியலாக்கப்பட்டிருக்கு. ஆகவே இதன் உட்புறமான படல், இதன் உட்புறமான படல் கருப்பை அகத்தோல். இதன் உட்புறமான படல் கருப்பை அகத்தோல் ஆனது. கருப்பை அகத்தோல் ஆனது. உயர்ந்த அளவு கலன்களை கொண்டுள்ளது. உயர்ந்த அளவு கலன்களை, கலன் மீன் குழாய்கள், குருதி குழாய், சுரப்பியின் குழாய் எல்லாம் அதிக அளவு கலன்களை கொண்டுள்ளது. உயர்ந்த அளவு உச்ச அளவு என்ன? உயர்ந்த அளவு மீன் உச்ச அளவு. எந்த அளவுக்கு குருதி குழாய்களை அமைப்புகளை கொண்டிருக்கணும் அந்த அளவுக்கு உயர்ந்த அளவு கலன்களை கொண்டுள்ளது. ஸ்ட்ரோக் தொடர்ந்து உயர்ந்த அளவு கலனாக்கம் அடைந்துள்ளது. உயர்ந்த அளவு கலனாக்கம் அடைந்துள்ளது. உயர்ந்த அளவு கலனாக்கம் அடைந்துள்ளது. அதே பாயிண்ட்ல ஒரு கோட்டை விட்டு இந்த அகத்தோலை பற்றி ஒரு விஷயம் சொல்ல போறான். ரிசோர்ஸ் புக்ல இல்லாத ஒரு விஷயம் சொல்ல போறான். கருப்பையின் சுவர் 3 படை உடையது. பெரிமேட்ரியம், மலமளப்பு செயலாக்கப்பட்ட தசை சிறந்த மயோமேட்ரியம், மேலணியலாக்கப்பட்ட என்ட்ரோமேட்ரியம், அகவாணி என்று சொன்னோம். அதுடன் இந்த அகத்தோல் 2 படைகளாக காணப்படும். உதிரும் அகத்தோல், உதிர அகத்தோல். கருப்பை இருந்த உள்ளுக்கு இருக்கிற அகத்தோலானது உதிரும் அகத்தோல், உதிர அகத்தோல் 2 பாகங்களா காணப்படும். உதிரும் அகத்தோல் சொன்னால் அது அந்த அகத்தோலானது குழந்தை பிறப்பின் போதோ அல்லது மாதவிடாயின் போதோ உடைந்து சிதைந்து வெளியேற்றப்படும். ஒரு பாகம் உதிராமல் அப்படியே நிலையாக இருக்கும். அதுதான் மீண்டும் மீண்டும் அந்த அகவாணியை உருவாக்கும். உதிரும் அகத்தோல் என்பது மாதவிடாயின் போது கலன்று அழிந்து வெளியேறும். அது போன்று குழந்தை பிறப்பின் போதும் உடையும். அவை அதை சொல்ல உதிரும். உதிரா என்பது நிரந்தரமாக இருக்கும். எழுதிக் கொள்ளுங்க. வேற கலர். கருப்பை அகத்தோல் ஆனது உதிரும் அகத்தோல், உதிரும் அகத்தோல், உதிரும் அகத்தோல் உதிரா அகத்தோல், உதிரும் அகத்தோல் உதிரா அகத்தோல் எனும் உதிருமகத்தோல் உதிராகத்தோல் எனும் இரு படைகளாக காணப்படும். இரு படைகளாக காணப்படும். உதிருமகத்தோல் உதிராகத்தோல் எனும் இரு படைகளாக காணப்படும். அடுத்த பாயிண்ட், அடுத்த பாயிண்ட். அப்ப இந்த கருப்பை இப்படி வந்து இப்படி ஒடுக்கம் அடையும்.
இந்த ஒடுக்கமடைந்த பாகத்தை கருப்பை கழுத்து என்று அழைப்போம். அப்படி ஒடுங்கி கருப்பை கழுத்தானது யோனி மடலுக்குள் இப்படி திறக்கும். இது யோனி மடல் உள் திறக்கும். யோனி மடல் இணைக்கின்றது ஒடுங்கிய ஒரு பாதையாக கருப்பை கழுத்து இருக்கும். ஏற்கனவே படம் இருக்கு, படத்தை பாருங்க. என்ன படம் தெரியல. ஐஜே என்று நினைக்கிறேன். ஏதோ ஒரு படத்துல இருக்கும். எல்லில் இருக்கும். எல் கே ஜே எல்லாம் இருக்கும் பாருங்க. எல்லாம் குறிச்சிருக்கிறான். அது திரும்ப குறிக்க மாட்டோம். கேயை பாருங்க. கருப்பை பற்றி முழுசா கதைக்கணும்னு சொன்னால் கே தான் உங்களுக்கு உதவும். அடுத்த பாயிண்ட், இதன் சேமை அந்தம் வழக்கமான கலர். அடுத்த பாயிண்ட், கருப்பையிலே இதன் சேமை அந்தம் இந்த இடம் நான் கை வைத்து காட்டுற இடம் சேமை அந்தம் ஒடுங்கி, சேமை அந்தம் ஒடுங்கி கருப்பை கழுத்து உருவாகி உள்ளது. சேமை அந்தம் ஒடுங்கி கருப்பை கழுத்து உருவாகி உள்ளது. சேமை அந்தம் ஒடுங்கி கருப்பை கழுத்து உருவாகி உள்ளது. அடுத்த பாயிண்ட், கருப்பை கழுத்து யோனி மடலுள் திறக்கின்றது. கருப்பை கழுத்து யோனி மடலுள் திறக்கின்றது. கருப்பை கழுத்து யோனி மடலுள் திறக்கின்றது. அடுத்த பாயிண்ட், வர கலர் கருப்பையின் தொழில்கள். கருப்பையின் தொழில்கள் கருப்பையின் தொழில்கள். கருப்பையின் தொழில் என்ன? சிம்பிளா தான் கதைக்க போறோம். ஒரு தாய் கற்பந்தரித்தால் அந்த முளையத்தை 9 மாதங்கள் தாங்கி பிடிப்பது, உள்ளடக்கி அந்த சிசுவுக்கு எந்த நுண்ணங்கிகளால் தாக்கமோ அல்லது வெளி அமுக்கத்தால் தாயின் கருப்பையில் ஏதாவது வெளி தாக்கங்கள் அமுக்கங்கள் ஏற்படும் போதோ அல்லது ஏதாவது நுண்ணங்கிகள் போய் குழந்தையை தாக்குவதோ இல்லாமல் கருப்பைக்குள்ளே வைத்து பாதுகாக்கப்படும். அடுத்தது இந்த குழந்தை இந்த சிசு வளரும் போதோ அந்த சிசுவுக்கு போஷணை ஆக்சிஜன் ஆகியவற்றை கொடுப்பதற்கும் அந்த சிசு உருவாக்கப்படுற கழிவுகளை வாங்கி குடிச்சுடுவதாக வெளியேற்றுவதற்கும் இந்த கருப்பையின் சுவர் தான் உதவும். கருப்பையின் சுவருக்கும் சிசுவுக்கும் இடையிலே தொடர்பு இருக்கும். அதை எப்படி தொடர்பு பிறகு படிப்போம். அவை சிசு உள்ளடக்கப்பட்டு போஷிக்கப்படும். அது உணவூட்டல் நடக்கும். தாயின் கருப்பையில இருந்து வருகிற குருதி ஊடாக ஆக்சிஜன் கொடுக்கப்படும், போஷணை கொடுக்கப்படும், சிசுவின் கழிவு வாங்கப்பட்டு வெளியேற்றப்படும். மூலாவது தொழில் ஃபர்ஸ்ட் ஒன், கற்ப காலத்தில் தாய் கற்பந்தரித்தால் கற்ப காலத்தில் முதிர் மூல உருவை உள்ளடக்கி பாதுகாத்தல், முதிர் மூல உருவை உள்ளடக்கி பாதுகாத்தல், போஷித்தல். கற்ப காலத்தில் முதிர் மூல உருவை உள்ளடக்கி பாதுகாத்தல், போஷித்தல்.
இரண்டாவது தொழில் ஒரு கருப்பையுடைய பக்கத்தோரத்தை எடுத்து பார்த்தால் பிள்ளைகள் ஒரு கற்பந்தரிக்காத ஒரு தாயுடைய வயிறு இப்படி இருக்காம், இது பின்பக்கம் இப்படி இருக்காம். கருப்பை இப்படி ஒரு பொலித்தீன் பேக் மாதிரி ஒரு மெல்லிய அமைப்பு தான் இப்படி இருக்கும் கருப்பை. முன்னுக்கு சிறுநீர் பை இருக்கும், சிறுநீர் பைக்கு பின்னால் கருப்பை இப்படி உயர்ந்து இருக்கும், ஒரு மெல்லிய பொலித்தீன் பேக் மாதிரி இருக்கு. அப்போ இதற்குள்ளே முளையம் உட்பதிக்கப்பட்டால், முளையம் வைக்கப்பட்டால், அந்த முளையம் 9 மாதத்துக்கு முளையம் வளர வளர கருப்பையின் சுவர் இப்படி பலூன் மாதிரி விரியும். கருப்பையின் சுவர் இப்படி பலூன் மாதிரி விரிய விரிய இந்த வயிறு முன்னோக்கி இப்படி தள்ளும். கருப்பை விரிய வேண்டுமாக இருந்தால் அது விட்டு கொடுக்கக்கூடிய அமைப்பு கொண்டிருக்கணும். அதற்கான இயல்புதான் அது தசை மலமளப்பு திசையில் ஆக்கப்பட்டிருப்பது. மலமளப்பு திசையில் ஆக்கப்பட்டிருப்பால் அது சிசு வளர வளர அந்த சிசுவின் பருமனுக்கு ஏற்ப கருப்பையின் சுவரும் விரியும். விரிய விரிய சிசுவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிசு வளர்ந்து கொண்டிருக்கும். இரண்டாவது தொழில் தசை செறிந்த சுவருடையதாக இருப்பதால் கற்பகாலத்தில் தசை செறிந்த சுவருடையாக இருப்பதால் கற்பகாலத்தில் முதிர் மூல உருவை உள்ளடக்கி இருப்பதற்காக 9 மாதங்கள் முதிர் மூல தாங்கணும் வைத்திருக்கணும். முதிர் மூல உருவை உள்ளடக்கி இருப்பதற்காக விரிவடைதல். தசை செறிந்த சுவருடையதாக இருப்பதால் கற்பகாலத்தில் முதிர் மூல உருவை உள்ளடக்கி இருப்பதற்காக விரிவடைதல். மூன்றாவது தொழில் உங்களுக்கு விளங்க அவசரப்பட்டு படிக்க தேவையில்லை பிள்ளைகள், கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு கொண்டு போங்க. அடுத்த மூன்றாவது தொழில் என்ன? 9 மாதம் முடிவடையும் போது குழந்தை 9 மாதங்கள் தாயின் கருப்பையிலே இருந்து வளர்ந்த பின்பு இந்த கருப்பையின் சூறையாக்குள்ள மலமளப்பு தசையில் ஆக்சிடோசின் தாக்கும். படித்திருக்கின்றோம், ஹோமோன்கள் படித்திருக்கின்றோம். ஆக்சிடோசின் என்ற ஹோமோன் கருப்பையின் சுவரின் மலமளப்பு தசையை தாக்குவதால் அந்த கருப்பையின் சுவர் மேலிருந்து நோக்கி அடிக்க தொடங்கும், சுருங்க தொடங்கும். சுருங்குவதால் குழந்தை படிப்படியாக அப்படி கீழ் நோக்கி இறங்கி எப்படி குழந்தை பிறக்கும்னு சொல்லிக்கிறேன். விரிவு வாங்கி தூண்டப்படும், மீண்டும் மீண்டும் ஆக்சிடோசின் சுரக்கப்படும், மீண்டும் மீண்டும் கருப்பையின் சுவர் அடித்தல் வீதம் கூடும், அவை குழந்தை பிறக்கும். அவை மூன்றாவது தொழில். பிரசவத்தில் உதவுதல். பிரசவம் சொல்லுவோம், பிரசவத்தில் உதவுதல். குழந்தை பிறப்பை சொல்வது பிரசவம் என்று சொல்வோம். குழந்தை பிறப்பை பிரசவம் என்று சொல்வோம். குழந்தை பிறப்பு நிகழ்ச்சியை சொல்வது பிரசவம். பிரசவத்தில் உதவுதல். அவை கருப்பையின் தொழிலை கேட்டால் அமைப்பு கற்றவினாலே சும்மா 3 கோடு போட்டிருப்பார். கருப்பையின் தொழிலை தருகின்ற 3 கோடு போட்டிருப்பார். அப்ப 3 கோடு போட்டால் அதுல என்னென்ன சொல்ல சேர்ப்பது? முதலாவதே பாருங்க, ஹைலைட் பண்ணிக்கொள்ளுங்க. முதிர் மூல உருவை பாதுகாத்தல், போசித்தல். முதிர் மூல உருவை பாதுகாத்தல், போசித்தல். இரண்டாவது முதிர் மூல உருவை உள்ளடக்கி இருப்பதற்காக விரிவடைதல். முதிர் மூல உருவை உள்ளடக்கி இருப்பதற்காக விரிவடைதல். முதிர் மூல உருவை உள்ளடக்கி இருப்பதற்காக விரிவடைதல். மூன்றாவது தொழில் பிரசவத்தில் உதவுதல். மூன்றாவது தொழில் பிரசவத்தில் உதவுதல். அதான் அந்த சொல் அப்படியே வரும், அது மாற்றம் இல்லை. இனி இனப்பெருக்க தொகுதியின் கடைசி பாகம் யோனி மடல். இனப்பெருக்கம் அடுத்த பாகம் தலைங்க போட்டுக்கொள்ளுங்க, யோனி மடல்.
படம் தேவையில்லை தானே, ஏற்கனவே ஃபிகர் கேயில் இருக்கிறதால தேவையில்லை. யோனி மண்டல் என்பது என்ன? இப்போ படத்தை கீறி காட்டுவோமே, இது கருப்பை, இது கருப்பை கழுத்து, இங்க இப்படி வருகின்ற தசை மடிப்புகளை கொண்ட ஒரு நீண்ட குழாய் தான் யோனி மடல். தசை செறிந்த மடிப்பை கொண்ட அமைப்பு தான் யோனி மடல். உள்பகுதி மேலணியால் படலிடப்பட்டிருக்கு. உட்பகுதி போலிப்படை கொண்ட மேலணியால் படலிடப்பட்டிருக்கு. இங்க வெளிப்பக்கம் இவ்வளவும் பெண்ணினப்பெருக்க தொகுதியின் உட்பாகம். சூலகம், பலோப்பியன் குழாய், கருப்பை, யோனி மடல் என்பது இனப்பெருக்க தொகுதியின் உட்பகுதி, உடலுக்குள் காணப்படும் பகுதி. இந்த யோனி மடல் உடலுக்கு வெளியே திறக்கும் இடத்திலே இனப்பெருக்க தொகுதிக்கான வெளிப்புற பாகங்கள் இருக்கும். அதை பெண் குறி என்று அழைப்போம். நமக்கு அதை பற்றி எந்த ஒரு சிலபஸ்லையும் இல்லை. இப்போ யோனி மடல் உள்ளுக்கு இருந்து வெளியே, உடலுக்கு வெளியே திறக்கின்ற இடத்திலே இருக்கிற கட்டமைப்புகளை பெண்குறி என்று அழைப்போம். அப்ப பெண்குறியோடு வெளிப்புறத்தில் உள்ள பெண்குறியோடு உள்பாகத்தை இணைக்கின்ற ஒரு பாகம்தான் இந்த யோனி மடல். அப்போ யோனி மடலுடைய தொழில் என்ன என்று எழுதும் போது 3 தொழில் சொல்ல போறோம். முதலாவது யோனி மடல், முதலாவது பாயிண்ட், ஒரு பாயிண்ட் தான் இது. படை கொண்ட மேலணியால் அணியிடப்பட்ட இதே படை கொண்ட மேலணியால் அணியிடப்பட்ட தசை செறிந்த மீள்தன்மையுடைய அறை. படை கொண்ட மேலணியால் அணியிடப்பட்ட தசை செறிந்த மீள்தன்மையுடைய அறை. அப்ப மீள்தன்மையுடைய அறை என்று சொன்னா என்ன கருத்து? இப்ப குழந்தை பிறக்கும் போது குழந்தையின் தலை இப்படி வந்து இந்த யோனி வழியூடாக இப்படி வரும்போது யோனி மண்டல் இப்படி விரியும். யோனி மண்டல் விழுந்து குழந்தை இப்படி வெளியே பிறப்பதற்கு உதவும். குழந்தையின் தலை வெளியே வருவதற்கு உதவும். பிறகு பழையபடி சுருங்கிடும். அது காரணம் அது அந்த தசையால் ஆக்கப்பட்டிருப்பதுதான். கருப்பையின் சுவர் விரிவதும் ஒடுங்குவதற்கு காரணம் தசைதான். யோனி மடல் குழந்தை பிறக்கும் போது விரிந்து பிறகு பழையபடி திரும்புவதற்கு காரணம் தசைதான். அவை கருப்பையின் சுவரும் மீள்தன்மை உடையது, யோனி மடலும் மீள்தன்மை உடையது. இதெல்லாம் புது விஷயங்கள். இது படை கொண்ட மேலணியால் அணியிடப்பட்ட தசை செறிந்த மீள்தன்மை உடைய அறை. கொட்ட விட்டு 2வது பாயிண்ட் தொழில்கள் வர தொழில்கள். யோனி மடலின் தொழில்கள் எழுதப்புறம். தொழில்கள் முதலாவது தொழில் என்ன சொன்னா, உடலுக்குள்ள காணப்படுற இனப்பெருக்க தொகுதியின் பாகங்களையும், உடலுக்கு வெளியே காணப்படுற பெண்குறி என்று சொல்ற உடலுக்கு வெளியே காணப்படுற இனப்பெருக்க தொகுதியின் பாகத்தையும் இணைக்கின்ற ஒரு பாகம் தான் யோனி மடல். அதுல குழந்தை பிறக்கும் போது பிறப்புக்கான ஒரு கால்வாயாக தொழிற்படும். பிறப்பு கால்வாய் என்று சொல்லுவோம். பிறப்பு கால்வாய், குழந்தை பிறப்பதற்கான கால்வாயாக தொழிற்படும் போது விரியும் என்று சொல்லியிருக்கின்றோம். ரைட். அது போல இப்ப மனிதன் நடப்பது அகக்கருக்கட்டல் சொன்னால் ஆண்குறி ஊடாக விடுவிக்கப்படுற விந்தை வாங்கி என்ன விந்து யோனி மணலுக்குள் செலுத்தப்படும். விந்து வாங்கி கருப்பையை நோக்கி அதை செலுத்தும். அப்ப செலுத்துவதற்கான பாதையை அதை உருவாக்கி கொடுக்கும். அது மூலாவது தொழில். இனப்பெருக்க தொகுதியின் உட்புற அங்கங்களையும் வெளிப்புற அங்கங்களையும் ஸ்ட்ரோக், அந்த வெளிப்புற அங்கத்துக்கு பெயர் பெண்குறியையும் இனப்பெருக்க தொகுதியின் உட்புற அங்கங்களையும் வெளிப்புற அங்கங்களையும் பெண்குறியையும் இணைத்தல்.
இணைத்தல். இரண்டாவது தொழில் வீசலின் பின்னர். வீசலின் பின்னர் சொன்னால் ஆண்களிலிருந்து விந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் என்ன வீசலின் பின்னர். வீசலின் பின்னர் விந்து சோக் சுக்கிலம். வீசலின் பின்னர் விந்து சோக் சுக்கிலம். வைப்பிடப்படுகின்ற இடமாக தொழிற்படல். வீசலின் பின்னர் விந்து சுக்கிலம் வைப்பிடப்படுகின்ற இடமாக தொழிற்படல். அங்க விந்து விடுவிக்கப்படும். மூன்றாவது தொழில் பிறப்பு கால்வாயாக தொழிற்படல். பிறப்பு கால்வாயாக தொழிற்படல். பிறப்பு கால்வாயாக தொழிற்படல். இவ்வளவும் யோனி மடலின் தொழில்கள். எம்சிக்யூல மிகவும் கவனமான சொற்களை தான் நீங்க வாசிக்கணும் இதெல்லாம். இனி அடுத்த தலையங்கம் நாங்கள் மனித ஆணின பெருக்க தொகுதி படித்து விதை படித்து பிறகு விந்து எவ்வாறு உருவாக்கப்படும், விந்து பிறப்பு அல்லது விந்தாக்கம் எவ்வாறு நடக்கும், விதையிலே காணப்படுற மூலர் மேலானி எவ்வாறு விந்து கலங்களாக விருத்தி அடையும், அதுக்கு எத்தனை நாட்கள் எடுக்கும், என்னென்ன படிகள் இருக்கும், அதே இளையிரி பிரிவு எப்போ நடக்கும், ஒடுக்க பிரிவு எப்போ நடக்கும், அதுல ஒடுக்க பிரிவு 1 எப்போ, ஒடுக்க பிரிவு 2 எப்போ, அதுல சேற்றொலி கலத்துடைய பங்களிப்பு என்ன என்றெல்லாம் நிறைய கதைத்தோம். அதுபோன்றோ பெண்களே சூலகத்துக்குள்ளே முட்டை உருவாக்கப்படுவது, சூலகத்துக்குள் முட்டை உருவாக்கப்படுற செயற்பாட்டை முட்டையாக்கம் என்று அழைப்போம். முட்டையாக்கம் ஊஜெனசிஸ் சொல்லுவாங்க. ஜெனசிஸ் முட்டை பிறப்பு அல்லது முட்டையாக்கம் என்று சொல்லுவாங்க. ஆனா முட்டையாக்கம் என்பது விந்து பிறப்பு படிப்பது போன்று இலகுவாக படிக்கக்கூடிய செக்ஷன் இல்லை. விந்து பிறப்பு போன்று இலகுவாக படிக்கக்கூடிய செக்ஷனும் இல்லை, இலகுவா விளங்கி கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை. 2-3 தரம் கதைக்கும் போதுதான் அது உங்களுக்கு சரியாக விளக்கத்துக்கு வந்து சேரும். அப்படி ஒரு நுணுக்கமான தலையங்கம், கஷ்டமான தலையங்கம் இல்லை, நுணுக்கமான தலையங்கம். மிக கவனமா கதைக்கணும். முட்டையாக்கம் புதிய தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. முட்டையாக்கம் முட்டையாக்கம் ரைட். முட்டையாக்கம் விந்தாக்கத்தோடு ஒப்புட்டு கதைப்போம். இப்போ பாருங்க, விந்தாக்கம் என்பது ஒரு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே உருவாகக்கூடியது. ஒரு முதிர்ந்த ஒரு விந்து சரணி கல நோட்ஸ் கொஞ்சம் புரட்டி பாருங்க. ஒரு விந்து சரணி கலத்திலிருந்து விந்து உருவாக்கப்படுறதுக்கு கிட்டத்தட்ட 7 வாரங்கள் தேவைப்படும் படித்திருப்போம். கிட்டத்தட்ட 7 வாரங்கள் தேவைப்படும் என்ன. ஆனால் முட்டை ஒன்று உருவாவதற்கு பல வருடங்கள் எடுக்கும். நம்ப முடியுமா? பல வருடங்கள் எடுக்கும். ஒரு பூரணமான முட்டை உருவாவதற்கு ஒரு பெண்ணிலே பல வருடம் எடுக்கும். அப்ப நீண்ட கால செயற்பாடு. விந்து பிறப்பு என்பது ஒரு விந்து பிறப்பு களத்திலிருந்து 7 வாரங்களே உருவாக்கப்படும் என்று படித்திருப்போம். அத்துடன் விந்து பிறப்பு என்பது பருவமடைகின்ற வயதில் தான் ஆரம்பிக்கும். பருவமடைகின்ற வயதில் தான் விந்து பிறப்பு ஆரம்பித்து அவர் இறக்கும் வரைக்கும், அவர் உயிரோடு உள்ள வரைக்கும் விந்து பிறப்பு நடக்கும். விந்து பிறப்பு அளவு கூடலாம் குறையலாம், ஆனா விந்து பிறப்பு தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கும் என்று சொல்லியிருந்தோம். ஆனால் முட்டை பிறப்பை பொறுத்த வரைக்கும்
ஒரு பெண்ணிலே ஒரு முட்டை உருவாவதற்கு ஒரு முட்டையின் ஆக்கத்திற்குரிய காலம் பல வருடங்கள். அது என்ன பல வருடம், நீண்ட காலம் தேவைப்படும். ஒரு ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் முட்டை என்பது அந்த பெண் குழந்தை சிசுவாக இருக்கும் போதே, தாயின் கருப்பையில் சிசுவாக இருக்கும் போதே அந்த சிசுவுடைய சூலகத்துக்குள் முட்டையின் விருத்தி பருவங்கள் உருவாக தொடங்கிவிடும். அதான் முளைய நிலைக்குரிய பருவங்களாக மாறும், உருவாக்கப்படும். முளைநிலை பருவங்கள் முளையத்துக்குள்ளே பெண் சிசுவா இருக்கின்ற முளையத்தின் சூலகத்துக்குள்ளே முட்டையாக்கத்தின் விருத்தி பருவம் தொடங்கிவிடும். ஆவே என்ன சிசு நிலையிலே முட்டையாக்கம் தொடங்கி அதுக்கு பிறகு அது சத்தம் போடாமல் இருக்கும். இருந்து பருவமடைகின்ற வயது வந்த பின்பு அது படிப்படியாக மாற்றத்துக்குள்ளாகும். பருவமடைகின்ற எத்தனை வயசு? பிறந்து ஒரு 11 வயசு 12 வயசு ஆகும் போதும் 11 வயசு வரைக்கும் சூலகத்துக்குள்ளே அந்த முட்டையின் விருத்தி பருவம் சத்தம் போடாமல் இருக்கு. அது பருவமடைகின்ற வயது வந்த பின்புதான் மீண்டும் அதனுடைய விருத்தி பருவத்தின் அடுத்த கட்டம் நடைபெறும். அடுத்த கட்டம் நடைபெற்றாலும் கூட அதுல விருத்தி முற்று பெறல. அதுக்கு பிறகு அந்த முட்டை எப்போ பூரண விருத்தி அடையும் சொன்னால் அந்த பெண் உடைய முட்டை விந்தை சந்தித்தால் மட்டும்தான் அது பூரண விருத்தி அடைந்த முட்டையாக மாறும். அவை ஒரு பெண்ணுடைய முட்டை விந்த சந்திக்கின்ற காலம் என்பது அது என்ன இன்னும் நீண்ட காலம். அப்போ ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தையை பொறுத்தவரையும் தசாப்தங்களுக்கு பின்பு 10 வருஷத்துக்கு பின் தசாப்தம், சகாப்தம், தசாப்தம் 10 வயசு பிறகு வார காலத்தில் தான் அல்லது 20 வயசுக்கு பிறகுதான் ஒரு முட்டை விந்தை சந்திக்கின்ற காலமா இருக்கு. அப்ப அதுக்கு பிறகுதான் அது பூர்ண விருத்தி அடைந்த முட்டையாக மாறும். ரைட். இப்படி நடக்கின்ற அந்த செயற்பாடின் போது என்ன நடக்கும் என்றெல்லாம் பல விஷயங்கள் சொல்ல போறோம். அப்ப எழுதிக் கொள்ளுங்க. முட்டையாக்கம் மூலாவது பாயிண்ட். முதிர்ந்த முட்டை குழியத்தின் விருத்திக்கு, முதிர்ந்த மீன் பூர்ணமா விருத்தி அடைந்ததான் கருத்து. முதிர்ந்த முட்டை குழியத்தின் விருத்திக்கு நீண்ட காலம், நீண்ட நேரம் தேவைப்படும். நீண்ட காலம், நீண்ட நேரம் தேவைப்படும். முதிர்ந்த முட்டை குழியத்தின் விருத்திக்கு நீண்ட காலம், நீண்ட நேரம் தேவைப்படும். ரெண்டாவது பாயிண்ட். ஏன்னா முட்டையாக்கம் எப்ப ஆரம்பிக்கும்? ஒரு பெண் சிசு முளையமா இருக்கும்போது ஆரம்பிக்கும். எப்போ முட்டையின் விருத்தி பூரணமடையும்? அவருடைய முட்டை விந்தை சந்தித்தால் மட்டும். அப்படிதுங்க. விருத்தி அடைகின்ற பெண் முளையத்தின் சூலகத்தினுள், விருத்தி அடைகின்ற பெண் முளையத்தின் சூலகத்தினுள் முதிர்வுறாத ஸ்ட்ரோக் பூரணமாக விருத்தி அடையாத, முதிர்வுறாத ஸ்ட்ரோக் பூரணமாக விருத்தி உறாத முட்டைகள் உருவாகி சேமிக்கப்பட்டு, எதுவரைக்கும்? பருவமடைந்த வயது வரைக்கும் சேமிக்கப்பட்டு பூர்ண விருத்தி அடையாத முட்டைகள் உருவாகி சேமிக்கப்பட்டு, தொடர்ந்து அவை சேமிக்கப்பட்டு, அவை தமது விருத்தியை பல வருடங்களுக்கு அல்லது பல தசாப்தங்களுக்கு, 20 வயசோ 30 வயசோ 40 வயசோ, அதான் தசாப்தம், பல தசாப்தங்களுக்கு
என்ன சொல்லணும் விளங்கும் உங்களுக்கு. தமது விருத்தியை பல வருடங்களுக்கு அல்லது பல தசாப்தங்களுக்கு பின்னரே பின்னரே பூரணப்படுத்துகின்றன. பல தசாப்தங்களுக்கு பின்னரே பூரணப்படுத்துகின்றன. பூரண முட்டையாக விருத்தி அடைகின்றன. பூரண முட்டையாக விருத்தி அடைகின்றன. பல தசாப்தங்களுக்கு பின்னரே பூரணப்படுதல் ஸ்ட்ரோக் பூரண முட்டையாக விருத்தி அடைகின்றன. ரைட், அடுத்த பாயிண்ட் நீங்க கவனிங்க பிள்ளையர். நான் விந்து பிறப்பை பற்றி படிக்கும் போது ஒரு முதல் முட்டை குழியாம், அதுக்கு முதல் என்ன ஒரு முட்டை சனனிக்கலாம், அது இலையிருப்பில் அடைந்து முட்டை குழியத்தை உருவாக்கும். சாரி, விந்து குழியத்தை முதல் விந்து குழியத்தை உருவாக்கும். முதல் விந்து குழியம் ஒடுக்க பிரிவு ஒன்றுக்கு உட்பட்டு 2 துணை முட்டை குழியத்தை உருவாக்கும். 2க்குள்ளும் சம இதுக்குள்ள 23 ரமூர்த்தம், இதுக்குள்ள 23 ரமூர்த்தம், இதற்குள்ளும் சம அளவு குழிய உரு, இதற்குள்ளும் சம அளவு குழிய உரு. ஒரு முதல் விந்து குழியத்திலிருந்து நான் விந்து பிறப்பை பற்றி கதைக்கிறேன். ஒரு முதல் விந்து குழியத்தில் உருவாக்கப்படுற 2 துணை விந்து குழியமும் சம எண்ணிக்கையான நிறமூர்த்தத்தையும் சம எண்ணிக்கையான குழிய உருவையும் கொண்டிருக்கும். அதுக்கு பிறகு ஒடுக்க பிரிவு 2 நடக்கும் போது 2 மூலம் 2 விந்தாக கலங்களாக மாறும். விந்தாக கலங்கள் என்பதும் சம அளவு குழிய உருவையும் சம எண்ணிக்கையான நிறமூர்த்தத்தையும் கொண்டிருக்கும். சம எண்ணிக்கையான நிறமூர்த்தத்தையும் சம எண்ணிக்கையான குழியுறையும் கொண்டிருக்கும். அதுக்கு பிறகு அவை விந்து கலங்களாக மாற்றமடையும், வியத்தமடையும் என்று படித்தோம். ஆனால் முட்டை பிறப்பின் போது அப்படி இல்லை. ஒரு முட்டை உருவாகும் போது பல சிக்கல் தன்மை இருக்கும். முட்டையாக்கத்தின் போது இது ஒரு களமாக, இது ஒரு முட்டையை ஆக்குகின்ற களமாக இருந்தால் அதை ஒடுக்க பிரிவு ஒன்று நடைபெற்று இப்படி ஒரு சிறிய ஒரு களமும் இப்படி ஒரு பெரிய களவும் வரும். இதுக்குள்ள 23 நிறமூர்த்தம் இருக்கும், இதற்குள்ள 23 நிறமூர்த்தம் இருக்கும். இல்ல 46 நிறமூர்த்தம். முதல் முட்டை குழியத்துக்குள் 46 நிறமூர்த்தம் இருக்கும். ஒடுக்க பிரிவு ஒன்றின் மூலம் சம எண்ணிக்கையான 23 நிறமூர்த்தை கொண்டு 2 கலங்களா மாறும். ஆனால் 2 கலங்களும் பருமனில் வித்தியாசம். நிறமூர்த்த எண்ணிக்கையில் சமன இருக்கும், பருமனில் வித்தியாசம் இருக்கும். ஒன்று பெருமளவு குழியுறையை கொண்ட முட்டையாக்கத்தின் அடுத்த விருத்திக்குரிய கலமாக இருக்கும். மற்றது புறக்கணிக்கத்தக்க குழியுறை கொண்டு ஒரு சிறிய கலமாக இருக்கும். அதைத்தான் போல பொடி முனை உடல் என்று அழைப்போம். இந்த முனை உடல் பிறகு அழிந்து விடும், தேவையில்லை. அது பிறகு ஒடுக்க பிரிவு 2 நடக்கும் போது அதுல இருந்தும் ஒரு பெரிய கலமும் ஒரு சிறிய கலமும் வரும். அதுவும் புறக்கணிக்க குழிய உருவை கொண்டிருக்கும். அதை சொல்ல 2ஆம் முனை உடல் அழைப்போம். அதுவும் அழிந்து விடும். அவை முட்டையாக்கத்தின் போது இப்படி ஒரு கட்டத்தில இருந்து வருகின்ற ஒரு கலம் தான் பூரண முட்டையாக விருத்தி அடையும். அவை விந்து பிறப்புக்கும் முட்டை பிறப்புக்கும் பாரிய வித்தியாசம் இருக்கும். எழுதிக் கொள்ளுங்க. அடுத்த பாயிண்ட், முட்டையாக்கத்தின் போது நிகழ்கின்ற ஒடுக்கற் பிரிவின் போது நிகழ்கின்ற ஒடுக்கற் பிரிவின் போது சமனற்ற ஒடுக்க பிரிவின் போது சமனற்ற குழியோறு பிரிவு நிகழ்வதால் சமனற்ற குழியோறு பிரிவு நிகழ்வதால் உருவாகின்ற
மகட்கலங்களில் ஒன்று சமனற்ற குளியுறுப்பினர்களான ஹைலைட் பண்ணுங்க, சமனற்ற குளியுறுப்பினர் நிகழ்வதால் உருவாகின்ற மகட்கலங்களில் ஒன்று பெரும்பாலும் பெரும்பாலும் குளியவுரு முழுவதையும் கொண்ட பெரும்பாலும் குளியவுரு முழுவதையும் கொண்ட குளியொரு முழுவதையும் கொண்ட முட்டை எனும் பெரிய கலமாக முட்டை ஹைலைட் ரெண்டு கலம் வரும், அதுல ஒன்றுதான் முட்டை, ரெண்டு முட்டையே வாரல்ல, ஒன்று அழிந்துவிடும். சமனற்ற குளியறுப்பில் நிகழ்வதால் உருவாகின்ற மகட்கலங்கள் ஒன்று பெரும்பாலும் குளியூறு முழுவதையும் கொண்ட முட்டை எனும் பெரிய கலமாக விருத்தி அடைய மற்றைய கலம் முனைவுடல் எனும் போலபொடி முனைவுடல் எனும் சிறிய கலமாக காணப்படும். முனைவுடல் எனும் சிறிய கலமாக காணப்படும். முனைவுடல் எனும் சிறிய கலமாக காணப்படும். அடுத்த கோட்டை விட்டு முனைவுடல்கள் காலப்போக்கில் அழிவடையும். முனைவுடல்கள் காலப்போக்கில் அழிவடைகின்றன. கொஞ்ச நாள் போக்குள்ள அது அழிஞ்சு போயிடும். இப்படி குறித்து காட்டினால் பெண்ணிலே இப்படி கிருநாள் இது முதல் முட்டை குழியாம். ஒடுக்க பிரிவை பற்றி மட்டும் தான் சொல்றோம். என்ன முதல் முட்டை குழியாம், அந்த முதல் முட்டை குழியாம் இருமடியாம். அதிலே ஒடுக்க பிரிவு ஒன்று நடந்தால் இப்படி புறக்கணிக்கத்தக்க குழியுருவை கொண்ட ஒரு சிறிய கலமும் இப்படி ஒரு பெரிய கலமும் உருவாகும். இதை சொல்வது முதலாம் முனைவுடல் என்று சொல்வோம். முதலாவது தோன்றுவதால் முதலாம் முனைவுடல். முதலாம் முனைவுடல் இது ஒடுக்க பிரிவு ஒன்று நடைபெற்றால் இவ்வாறு புறக்கணிக்கத்தக்க குளியுருவை கொண்ட முதலாம் முனைவுடலும் இது துணை முட்டை குழியம் ஆகவும் துணை முட்டை குழியம் அது ஒரு மடியாம். முனைவுடலும் ஒரு மடியம்தான். துணை முட்டை குழியம் உருவாக்கப்படும். இதற்குள் 46 நிறமூர்த்தம் இருக்கும். இதற்குள் 23 இது என் சமன் 23 ஒரு மடியம் 23. இதுவும் என் சமன் 23. இது 2n சமன் 46 நிறமூர்த்தம் இருக்கும். அதுக்கு பிறகு இந்த துணை முட்டை குழியம் ஒடுக்க பிரிவு 2க்குட்படும். 2க்குட்பட்டால் மீண்டும் இப்படி ஒரு சிறிய கலமும் இப்படி ஒரு பெரிய கலமும் வரும். ஒரு சிறிய கலமும் பெரிய கலமும் வரும். இதை சொல்வது இதான் முட்டை. இது முட்டை. அது என் சமன் 23 இருக்கும். முட்டை. இதை சொல்வது இரண்டாம் முனைவுடல், செகண்டரி போலர் பாடி. இரண்டாம் முனைவுடல்
அதுவும் n சமன் 23 இருக்கும். ஆனா குளிய உரு புறக்கணிக்கத்தக்கது. அவை இது ரெண்டும் அழிவடையும், முனை உடல்கள் அழிவடையும். சரியா? ரைட். எத்தனாங்களி காட்டிக்கலாம், வேகம் எழுதுவோம். ரைட். அத்துடன் ஒரு புது விஷயம் சொல்ல போறான். இப்போ அந்த முதல் முட்டை குழியத்திலிருந்து துணை முட்டை குழியம் உருவாகும் போதோ இந்த முதலாம் முனை இப்படி தள்ளி தூரத்துக்கு ஓரல. நாங்கள் சூழின் மொத்த கட்டமைப்பை கீறும் போதோ முதலாம் முனை உடல் சூளுடைய அமைப்பை என்ன முதிர்ந்த சூழின் அமைப்பை கீறும் போதோ இது முதல் ருமென்சாவோ, அதுக்கு வெளியால தெளிவு படை, தெளிவு வலயம், தெளிவு படை, அதுக்கு ஒரு இடைவெளி இருக்கும், கருமுன் சுற்றுகளின் இடைவெளி இருக்கும். அதுக்கு அந்த முதலாம் முனை இருக்கும் இப்படி கீறி காட்டிக்கிறோம். முதிர்ந்த பிஹெச் ஐயை பாருங்க, ஐயை பார்த்தால் விளங்கும். முதலாம் முனை இங்க இருக்கும், இதுதான் அந்த இந்த பெரிய கலம். அந்த முதலாம் முனை இப்படி பக்கத்துல வெளியே இருக்கும், தூரத்துக்கு ஓட மாட்டாது. அவே இப்படித்தான் இருக்கும். இந்த கட்டத்திலே இது இந்த துணை முட்டை குழியம் இப்படி இருக்க, அதுக்கு பக்கத்திலே இவ்வாறு அந்த முதலாம் முனை உடல் இப்படி இருக்கும். அதான் சூழின் முதிர்ந்த சூழின் படத்திலே கிரி காட்டிக்கிறோம். தள்ளி ஓடாது, அது பிறகு அது அழிந்து விடும். கிரிக்கொள்ளுங்க படத்தை நோட்ல கிரிக்கொள்ளுங்க. இனி முட்டையாக்கத்திலே அடுத்த பாயிண்ட் பிள்ளைகள், எழுதிட்டீங்களா? நான் எழுதும் போது உங்களுக்கு சிக்கல் விளங்கும். விளங்கும் என்றாலும் அது விந்தாக்கத்திலிருந்து பாரிய வித்தியாசத்தை காட்டும் என்பது தெரியும். அடுத்து எழுதி கொள்ளுங்க. அடுத்த பாயிண்ட் முட்டையாக்கத்திலே அடுத்த பாயிண்ட், முட்டையாக்கம் ஆனது விந்தாக்கத்திலிருந்து பின்வரும் வேறுபாடுகளை காண்பிக்கின்றது. விந்தாக்கத்திலிருந்து பின்வரும் வேறுபாடுகளை காண்பிக்கின்றது. தொடர்ந்து முட்டையாக்கத்தின் போது தொடர்ந்து எழுதுங்க. முட்டையாக்கமானது விந்தாக்கத்திலிருந்து பின்வரும் வேறுபாடுகளை காண்பிக்கின்றது, முட்டையாக்கத்தின் போது. இலக்கம் 1. முதலாவது நம்ம பிறகு படிக்கும் போது அது விளங்கும், உங்களுக்கு எழுதி வைக்க போறோம். சொன்ன விஷயம்
இப்போ விந்தாக்கத்திலும் ஆரம்பத்திலே இளையிரி பிரிவில் தான் நிகழும். அதுக்கப்புறம் ஒடுக்க பிரிவு 1, ஒடுக்க பிரிவு 2 நடக்கும். விந்தாக்கத்தின் போது முன் படங்களை புரட்டி பாருங்க. முதலே முட்டை அந்த விந்து சனனி கலங்களிலிருந்து இளையிரி பிரிவின் மூலம்தான் விந்து பிறப்பு கலங்கள் உருவாக்கப்பட்டு விந்து முதல் விந்து குழியங்கள் உருவாக்கப்படும். அதெல்லாம் எப்ப நடக்கும்னா பிறப்புக்கு பின்புதான். ஒரு ஆண் குழந்தை தாயின் கருப்பையிலே இருந்து பிறந்து பருவமடைகின்ற வயது வரும்போதுதான் அல்ல பருவமடைதல் தொடக்கம் தான் விந்து பிறப்புக்குரிய படிநிலைகள் நடக்கும். ஆனா முட்டையாக்கத்தின் இளையிரி பிரிவு என்பது ஒரு அந்த சிசு தாயின் கருப்பையில் இருக்கும் போதே அதன் சூலகத்துக்குள் ஆரம்பித்து விடும் இளையிரி பிரிவு. ஆண்களே விந்தாக்கத்தின் போது இளையிரி பிரிவோ ஒடுக்க பிரிவோ பருவமடைகின்ற வயதுக்கு பின்புதான் ஆரம்பிக்கும். இங்கே முளை நிலையில் ஆரம்பித்து விடும். இரண்டாவது வித்தியாசம், ஒடுக்க பிரிவு எப்போ ஆரம்பிக்கும் கேட்டால் அது ஒடுக்க பிரிவு 1 அதுவும் பிறப்புக்கு முன்னரே ஆரம்பித்து விடும். ஒடுக்க பிரிவு 1 பிறப்புக்கு முன்னர் ஆரம்பித்து இடையில் நின்று விடும். பிறகு அந்த குழந்தை பிறந்து பருவமடைந்த வயது வரும்போது அந்த ஒடுக்க பிரிவு 1 பூரணப்படுத்தப்படும். பிறகு கருக்கட்டு நடக்கும் போதுதான் ஒடுக்க பிரிவு 2 பூரணப்படுத்தப்படும். கவனமாக கேளுங்க. எம்சிக்குள்ள ஸ்ட்ரக்சர் டேபிள் நிறைய இடத்துல பிளவுறது. முட்டையாக்கத்தின் போது நடக்கின்ற இளையிரி பிரிவானது கொஞ்சம் பிள்ளைகளா பிளவிட போற கட்டம் இதான் பிள்ளைகள். ஆண்களிலே விந்து பிறப்பின் போது நடக்கின்ற இளையிரி பிரிவோ அல்லது ஒடுக்க பிரிவோ பருவம் என்ற வயதில் இருந்துதான் ஆரம்பிக்கும். பெண்களிலே இளையிரி பிரிவு ஒடுக்க பிரிவு ஆகியவை 3 கட்டங்களாக நடக்கும். இளையிரி பிரிவு என்பது பிறப்புக்கு முன்னரே நிகழ்ந்து முடிந்துவிடும். ஒடுக்க பிரிவு 1 என்பது பிறப்புக்கு பின்னர் நிகழ ஆரம்பித்து பிறப்புக்கு முன்னரே ஆரம்பித்து விடும். ஆனா இடையில் நின்று விடும். இளையிரி பிரிவு பிறப்புக்கு முன்னரே நிகழ்ந்துவிடும். ஒடுக்க பிரிவு 1 பிறப்புக்கு முன்னரே நிகழ ஆரம்பித்து இடையில் நின்றுவிடும். அந்த குழந்தை பிறந்து பருவமடைந்த அந்த கட்டம் வந்ததுதான் ஒடுக்க பிரிவு 1 பூரணப்படுத்தப்படும். அதுக்கப்புறம் ஒடுக்க பிரிவு 2 நடைபெற்று இடையில் நின்று எப்ப அந்த முட்டை விந்தை சந்திக்கின்றதோ அப்போதான் ஒடுக்க பிரிவு 2 பூரணப்படுத்தும். விளங்குதா? அந்த வித்தியாசங்கள் விளங்கணும். எழுதி கொள்ளுங்க. இரண்டாவது ஒடுக்க பிரிவு பிராக்கெட் ஒடுக்க பிரிவு 1 ஒடுக்க பிரிவு பிராக்கெட் ஒடுக்க பிரிவு 1 பிறப்புக்கு முன்னரே நிகழ ஆரம்பித்து விடும். ஒடுக்க பிரிவு பிராக்கெட் ஒடுக்க பிரிவு 1 பிறப்புக்கு முன்னரே நிகழ ஆரம்பித்து விடும். பிறப்புக்கு முன்னரே நிகழ ஆரம்பித்து விடும். மூன்றாவது விந்து தூண்டலின் பின்னரே விந்து தூண்டல் சொன்னால் விந்து முட்டை சந்தித்தல். அதான் விந்து தூண்டலின் பின்னரே சொற்களை பாருங்க. விந்து தூண்டலின் பின்னரே ஒடுக்க பிரிவு 2 பூரணப்படுத்தப்பட்டு
ஒடுக்கப்பிரி 2 பூரணப்படுத்தப்பட்டு பூரணமாக விருத்தி அடைந்த முட்டை உருவாக்கப்படும். விந்துத்துடன் பின்னரே ஒடுக்கப்பிரி 2 பூரணப்படும். நிகழ்ந்தில்ல, அது ஏற்கனவே நிகழ்ந்துடல் இருக்கும். ஒடுக்கப்பிரி 2 பூரணப்படுத்தப்பட்டு பூரண விருத்தி அடைந்த முட்டை உருவாக்கப்படும். பூரண விருத்தி அடைந்த முட்டை உருவாக்கப்படும். மூன்றாவது, 4வது நமக்கு தெரியும், விந்தாக்கம் அல்லது விந்து உற்பத்தி என்பது ஒரு மனித வாழ்நாள் முழுக்க, ஆணுடைய வாழ்நாள் முழுக்க நடக்கும். ஆனா ஒரு முட்டையுடைய பூர்ண விருத்தி, அந்த முட்டையுடைய விருத்தி ஒரு பெண் 50 வயது ஆகும் போது அல்லது 45 வயது ஆகும் போது நின்றுவிடும். அது பிறகு முட்டையாக்க நடக்கிறல. அது மெனோபோஸ் என்ற ஒரு நிலை இருக்கு. மொனோபோஸ் சொல்லுவாங்க, மெனோபோஸ் சொல்லுவாங்க. மெனோபோஸ் நிலை இருக்கு. அந்த நிலை தொடங்கியவுடன் முட்டையாக நின்றுவிடும். மெனோபோஸ் பிறகு படிப்போம். அது கிட்டத்தட்ட 50 வயசு. ஆணுக்கு அப்படி இல்லை. 4வது, முதிர்ந்த முட்டைகளின் உற்பத்தி ஏறத்தாழ 50 வயது அளவில் நிறுத்தப்பட்டுவிடும். முதிர்ந்த முட்டைகளின் உற்பத்தி ஏறத்தாழ 50 வயது அளவில் நிறுத்தப்பட்டுவிடும். நான்காவது, கவனிங்க. ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் இனப்பெருக்க தொகுதியில எந்த கோளாறும் இல்லாவிட்டால் விந்து உற்பத்தி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கும், இறக்கும் வரைக்கும், சாகும் வரைக்கும். ஆனா பெண்கள் அப்படி இல்லை. பெண்கள முட்டையாக்கம் என்பது பல கட்டங்களை நிற்பாட்டப்பட்டுவிடும். முட்டையுடைய விருத்தி அல்லது முட்டை ஆக்கம் பல, உதாரணமாக ஒரு தாய் கற்பந்தரித்தால் மாதவிடாய் பட்டு நிறுத்தப்படும், முட்டையாக்க நிறுத்தப்படும். ரைட்? அல்லது முட்டை விந்தை சந்திக்காவிட்டால் முட்டையுடைய பூர்ண விருத்தி நடக்க மாட்டாது. பெண்ணிலே முட்டையாக்கம் என்பது பல தடங்கல்களை கொண்ட செயற்பாடு. காலத்தை பொறுத்தோ செயற்பாடுகளை பொறுத்தோ இருக்கும். அப்ப அடுத்து 5வது, முட்டையாக்கம் பல தடங்கல்களை, குறுக்கீடுகளை கொண்டு குறுக்கீடுகளை கொண்டு முட்டையாக்கம் பல தடங்கல்களை, குறுக்கீடுகளை கொண்டிருக்கும். உதாரணம், கற்பம் தரித்தால் முட்டையாக்கம் நிறுத்தப்படும். அடுத்த குழந்தை பிறக்கும் வரைக்கும் நடக்காது. கற்பந்தரித்தால் முட்டையாக்கம் தற்காலிகமாக நிறுத்தப்படும். தற்காலிகமாக நிறுத்தப்படல். இனி முட்டையாக்கத்திலே அடுத்த 5வது பாயிண்ட் டபுள் மார்க். வேற கலர் எழுதி கொள்ளுங்க. முட்டையாக்கத்துல 5வது பாயிண்ட் டபுள் மார்க்ல போட்டுக் கொள்ளுங்க, வேற கலர். முட்டையாக்கத்தின் பிரதான படிமுறைகள். முட்டையாக்கத்தின் பிரதான படிமுறைகள். உங்களோட கையில ஒரு படம் தரப்பட்டிருக்கு பிள்ளைகள். இவ்வளவு நாள் அனுப்பினது, இப்போ நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்காம விட்டு அது முட்டாள்தனம். என்ன, இப்ப நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்காம விட்டு இருந்தா முட்டாள்தனம். அதை போல முட்டாள்தனம் எதுவும் இல்லைன்னா நான் சொல்லுவேன். இப்போ படிமுறைகள், முட்டையாக்கத்தின் படிமுறைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் தரப்பட்டிருக்கு. அந்த படத்துல இப்படி குறிச்சு காட்டிக்கிறான்.
இது சூலகத்தின் சுவர், அதை ஆக்கி உள்ள மூல உயிர் மேலாணி. அடுத்த கண்டுபிடிச்சிங்களா? இப்படி இருக்கு. நீங்க மறந்துருப்பீங்க, இன்றைக்கும் அனுப்பிடுறேன் நான். அவே நீங்க அப்படி அந்த படத்துல சின்ன சின்ன இடத்துல தான் குறிக்கணும். நான் குறிக்கின்ற இடங்களா நீங்களும் குறிக்கணும். வேறு இடங்கள குறிக்க கூடாது. இப்போ இது படம் பிளாக் கலர்ல இருக்கிறதா நீங்க ப்ளூ கலர் எடுங்க, சின்ன சின்ன இடத்துல எழுதுங்க, ஓரளவு விளங்கக்கூடிய மாதிரி இப்படி எழுதுங்க. இது சூலகை சுவர். இடம் இருக்கணும், இடம் இருக்கணும், அங்கே இருக்கணும். சூலகை சுவர். சூலகை சுவர். அதிலே காணப்படுற இந்த கலங்கள் சொல்ல இருப்பது முதலான மூல உயிர் கலம். முதலான மூல உயிர் கலம். இதோட பெரிய எழுத்து எழுத மாட்டேன். முதலான மூல உயிர் கலம் இப்படி எழுதலாம். பக்கத்துல எழுதி கொண்டு போங்க. அதே இருமடியம். சூலகத்தின் சூழலை காணப்படும் அந்த கலம் முதலான மூல உயிர் கலம். அது இளையிரி பிரிவடைந்து இவ்வாறு பல கலங்களை உருவாக்கும். இவ்வாறு மில்லியன் கணக்கான கலம் உருவாகும். நாம 5-6 டிகிரி காட்டுகிறோம். மில்லியன் கணக்கான கலம் உருவாக்கப்படும். அப்படி ஒரு இரோமாக் போட்டு இளையிரி பிரிவுன்னு போடுங்க. ஈனா பீனா இளையிரி பிரிவு நடைபெறும். இளையிரி பிரிவு நடைபெற்று மில்லியன் கணக்கான கலம் உருவாக்கப்படும். அந்த கலங்களை சொல்வது முட்டை சனனிகள். முட்டை சனனிகள். அவை இருமடியம். அந்த முட்டை சனனிகள் மேலும் இளையிரி பிரிவடையும். இன்னும் பல மில்லியன் கணக்கான கலமா, இன்னும் பல மில்லியன் கணக்கான கலங்கள் உருவாக்கப்படும். அதான் டபுளா போட்டு காட்டுகிறோம். எப்படி அதிலும் இளையிரி பிரிவு நடைபெறும். அதுக்கு பிறகு அப்ப மில்லியன் கணக்கான கலம் உருவாகும். அதற்கு பிறகு இவற்றிலே ஒடுக்க பிரிவு 1 நடைபெறும். கவனம், ஒடுக்க பிரிவு 1 மட்டும் நடைபெறும். ஒடுக்க பிரிவு 1 நடைபெற்று உருவாகின்ற ஒவ்வொரு கலம் உருவாகும். அந்த கலங்களை சொல்வது அந்த ஒடுக்க பிரிவிலே முன்னமத்தை 1 மட்டும்தான் நடைபெறும். ஒடுக்கை பிரிவு முன்னமத்தை 1 மட்டும்தான் நடக்கும். வேற எதுவும் நடக்காது. முன்னாமத்தை 1ஓட அது நின்றுவிடும், இடைநிறுத்தப்பட்டுவிடும். கட்டாயமானதானே? இதுக்கு பேர் இல்ல. முட்டை சண்டைகள் இடையிலிருந்து மேலும் பல கலங்கள் உருவாக்கப்படும். ஒடுக்க பிரிவு முன்னமத்தை 1 வரை நடைபெற்று முன்னமத்தை 1 தொடக்கி வைக்கப்பட்டு நிற்பாட்டப்பட்டுவிடும். அப்படி ஒடுக்க பிரிவு 1 முன்னமத்தை நிறுத்தப்பட்டுள்ள அந்த கலங்களை சொல்வது முதல் முட்டை குழியம். முதல் முட்டை குழியம். முதல் முட்டை குழியம். அதுவும் 2n. முதல் முட்டை குழியம். 2 ஒரு சிசுவுடைய தாயின் கருப்பிலிருந்து பிறக்காமல் இருக்கிற அந்த சிசுவுடைய 2 சூலகத்துக்குள்ளேயும் கிட்டத்தட்ட இந்த முதல் முட்டை குழியத்துல எண்ணிக்கை 1 மில்லியனுக்கும் 2 மில்லியனுக்கும் இடையில இருக்கு. போடுங்க. விளங்குதான பிள்ளைகள்? 1 மில்லியனுக்கும் 2 மில்லியனுக்கும் இடையில இருக்கும். முதல் முட்டை குழியத்துல எண்ணிக்கை 2 சூலகத்திலும் 1 மில்லியனுக்கும் 2 மில்லியனுக்கும் இடையில் இருக்கும். சின்ன சின்ன தான் இடம் தேவைப்படும்.
இந்த முதல் முட்டை குழியம் எப்படி ஒடுக்க பிரிவு முன்னவத்தை தொடங்கியவாறு அப்படியே நிற்கும். முன்னவத்தை ஒன்று நடந்தவாறு அப்படியே நிற்கும். அவை இதுல பிரேக்ல போட்டு வைங்க. முதல் முட்டை குழியம் சின்ன சின்ன எழுத்து முன்னவத்தை ஒன்றில் சிறைப்படுத்தப்பட்டிருக்கு. முன்னவத்தை ஒன்று நடந்த மாதிரி அப்படியே நிற்கும். முன்னவத்தை ஒன்றில் சிறைப்படுத்தப்பட்டிருக்கு, தடுத்து வைக்கப்பட்டிருக்கு, சிறைப்படுத்தப்பட்டிருக்கும். அதுக்கு பிறகு நடக்க விடாமல் தடுக்கப்பட்டிருக்கும். அதான் சிறைப்படுத்தப்பட்டிருக்கு. பல விஷயங்களை குறிக்கிறார். இப்படி நடைபெற்று வந்து கடைசியிலே ஒடுக்க பிரிவு ஒன்றின் முன்னவத்தை மட்டும் நிகழ்ந்தவாறு, அனுபவத்தை போகல, அனுபவத்தை போகாமல் முன்னவத்தை தொடங்கிய மாதிரி இருப்பது முதல் முட்டை குழியம். அது 2n. முன்னவத்தை என்ன ஒடுக்க பிரிவு ஒன்று பூரணப்படுத்தப்பட்டதானே ஒரு மடியமா வரும். என்ன ஒடுக்க பிரிவு ஒன்று பூரணப்படுத்தப்பட்டால்தான் அது ஒரு மடியா வர முடியும். ஒடுக்க பிரிவு ஒன்று தொடங்கிய மாதிரி அப்படியே நிற்குது. அவே அந்த இருமடிமான முட்டை சென்னை இருமடிய முதல் முட்டை குழியம் சொல்றோம். 2 சூழலும் கிட்டத்தட்ட 1 மில்லியன் தொடக்கம் 2 மில்லியன் இருக்கு. முன்னவத்தை ஒன்றில் சிறைப்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு இந்த முதல் முட்டைக்குழியும் சூலகத்துக்குள்ள இப்படி தனித்தனியே சும்மா கிடக்காது. அந்த முதல் முட்டை குழியம் சூலகத்துக்குள் இப்படி சும்மா கிடக்குறல. அடுத்த ரோமாக்கு போட்டு காட்டுங்க பாருங்க. இந்த முதல் முட்டை குழியங்கள் சூலகத்துக்குள் சும்மா கிடக்காது. அப்ப நான் கீறி காட்டுறான் போட்டுக்கிற போடு. இது சூலக சுவர், சூலக சுவர் புரியும். சூலக சுவர் இந்த கோடு. இப்போ இந்த முதல் முட்டை குழியம், இந்த முதல் முட்டை குழியம் அப்படியே இப்படி மேற்பட்டையிலே சூலத்து மேற்பட்டையில இப்படி இருக்கு. சூலத்து மேற்பட்டையிலே அப்படியே இருக்கு. அதை சுற்றி இங்கே மில்லியன் கணக்கிலே உருவாக்கப்பட்ட அந்த கலங்கள்ல பலது இப்படி வளைத்து அதை சுற்றும். அப்ப நீங்க வீட்டை என்ன செய்யுங்கன்னு சொன்னா, வீட்டை படிச்சு முடிச்சது பிறகு இந்த உள்ளுக்கு இருக்கிற இந்த வட்டத்துக்கு ஒரு எல்லோ கலர் அடிங்க. அதுல ஒரு பிங்க் லைட், எல்லாம் லைட் கலர் இருக்கணும். இந்த வட்டத்துக்கு ஒரு லைட் கலர் அடிங்க, வளைத்து பாருங்க. அதுக்கு பிறகு இப்படி ஒரு சிறிய குழி உருவாக்கப்படும். அந்த குழியையும் ஒரு சிறிய குழியையும் இந்த முதல் முட்டை குழியத்தையும் சுற்றி அந்த சின்ன சின்ன கலங்களை சொல்ல புடைப்பு கலங்கள் சொல்லுவாங்க. ஆரைக்குரிய கலங்கள் அல்லது பாதுகாப்பு கலங்கள், ஆதார கலங்கள். இப்படி இல்லது அந்த குழியையும் அந்த முதல் முட்டை குழியத்தையும் சுற்றி இப்படி ஒரு கோள வடிவமான ஒரு அமைப்பு இருக்கும். நான் ஈஸிக்கா இப்படி இருக்கிறேன் பிள்ளைலாம் இப்படி இருக்கும். அவருக்கு உள்ளுக்கு இருக்கிற அந்த முட்டை குழியத்துக்கு ஒரு கலர் அடிப்பீங்க, வளைந்திருக்கிற அந்த சின்ன சின்ன கலத்தை எல்லாம் சேர்த்து ஒரு கலர் அடிப்பீங்க. இந்த இடவழி அப்படியே விடுவீங்க. அந்த இடவழி தெரியணும். இப்ப அதை குறித்தால் பாருங்க, குறிக்க போறேன். அப்போ இது ஒரு குழி, ஒரு குழி உள்ளுக்கு இருக்கும். அது பாயை கொண்ட குழியாக மாறும். குழி படத்துல கவனமா பாருங்க. இந்த முதல் முட்டை குழியம் ஒவ்வொன்றும் எப்படி சூழத்துல இருக்க மாட்டேன், இப்படி தனித்தனியே வெறும் கலமா இருக்குல்ல, அந்த கலத்தை பாதுகாப்பதற்கான இந்த உருவான கலங்களை பலது இப்படி சுத்தி ஆதார கலங்களாக இருக்கு. அவர் ஒரு சின்ன இடைவெளியை விட்டுத்தான் அந்த கலங்கள் இப்படி உருவாகும், சுற்றி இருக்கும். அவை இது இந்த கலங்கள் பாதுகாப்பு கலங்கள், ஆதார கலங்கள், பாதுகாப்பு கலங்கள். சின்ன சின்ன எழுத்தா நான் கையில வச்சு சூட்டை பார்த்தா உங்களுக்கு விளங்கும் எப்படி நான் எழுதிருப்பேன்னு சொல்லி. பாதுகாப்பு கலங்கள் உள்ளுக்கு இருப்பது என்னன்னு கேட்டால், நீங்க கலரை சரியா அடிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். இந்த ஒடுக்கப்பிரி ஒன்று முன்னமத்தி ஒன்று தொடங்கி வருகிற இருமடியமான முதல் முட்டை குழியம். அவே இது முதல் முட்டை குழியம், முதல் முட்டை குழியம். முதல் முட்டை குழியம் அது 2n.
2n. இப்போ இவ்வளவு சேர்த்து ஒரு பெயர் மாற போகுது. இப்போ இப்படி உருவான முதல் முட்டை குழியத்தை சுற்றி இந்த மிஞ்சி காணப்படுற கலங்கு இப்படி பாதுகாப்புகளை சுற்ற ஒரு குழியை கூட அமைப்ப மாறுகின்ற இவ்வளையும் சேர்த்து பெயர், இவ்வளையும் சேர்த்து மொத்தமா பெயர் முதலான புடைப்பு என்று அழைப்போம். முதலான புடைப்பு என்று அழைப்போம். பிரைமோடியல் பொலிக்கிள், பிரைமரி பொலிக்கிள், முதலான புடைப்பு, முதலான புடைப்பு. இப்படி உள்ளுக்கு முதல் முட்டை குழியத்தை பாருங்க. முதல் முட்டை குழியம் 1 மில்லியன் தொடக்கம் 2 மில்லியன் உருவாக்கப்படும். 2 சூழத்துல 1 மில்லியன் தொடக்கம் 2 மில்லியன் முதல் முட்டை குழியம் உருவாக்கப்பட்டால் அந்த 1 மில்லியன் தொடக்கம் 2 மில்லியன் முதல் முட்டைகளும் இப்படித்தான் ஆக்கப்பட்டிருக்கு. அவை முதலான புடைப்பும் 1 மில்லியன் தொடக்கம் 2 மில்லியன் தான் இருக்கும். முதலான புடைப்பு பிரேக்கர்ல 1 மில்லியன் தொடக்கம் 2 மில்லியன் முதல் முட்டை குழியங்கள் 1 மில்லியன் தொடக்கம் 2 மில்லியன் இருப்பதால் அவற்றை சுற்றி கலங்கள் உருவாக்கப்படுவதால் முதலான புடைப்பு எண்ணிக்கையும் 1 மில்லியன் தொடக்கம் 2 மில்லியன் இருக்கும். 1 மில்லியன் தொடக்கம் 2 மில்லியன். இவ்வளவு எப்ப நடந்து முடியும் என்று கேட்டால் சிசுவில் நிகழ்ந்து விடும். இவ்வளவு நிகழ்ச்சி நடப்பது சிசுவில். தாயின் கருப்பையில் காணப்படுற ஒரு பெண் சிசுவின் சூலகங்களுக்குள் இப்படியான 1 மில்லியன் தொடக்கம் 2 மில்லியன் முதலான படைப்பு இருக்கும். அவர்கள் ஒடுக்க பிரிவு ஒன்றின் முன்னவத்தை தொடங்கியவாறு காணப்படுற இருமடி நிலையில் காணப்படுற முதல் முட்டை குழியம் இருக்கு. அவை முதலான படைப்புகள் 1 மில்லியன் தொடக்கம் 2 மில்லியன் இருக்கும். ஆகவே இன்னும் இடம் தேவைப்படுதுன்னு இவ்வளவும் இங்கே நடப்பது, இவ்வளவு நிகழ்ச்சியும் நடப்பது. படத்தோட நிக்கணும் நேரம் இந்த இவ்வளவு சிசுவில் நிகழ்ந்துவிடும். சிசுவில் நிகழ்ந்துவிடும். தாயின் சிசு என்பது தாயின் கருப்பையில காணப்படுற முளையம் நிலை. பிறப்பதற்கு முன்னர் உள்ளது சிசு நிலை அல்லது முதிர் மூல உரு. அந்த சிசுவில் நிகழ்ந்து விடும். எது வரைக்கும்? இந்த முதல் முட்டை குழியங்கள் உருவாகும் வரை உள்ள நிகழ்ச்சி. இப்போ ரைட், இப்போ கதப்போம், இன்னும் கதப்போம். அப்போ ஒரு குழந்தை சிசுநிலை, ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த 2 சூலகத்துக்குள்ளும் எத்தனை முதலான புடைப்பு இருக்கும் கேட்டால் 1 மில்லியன் தொடக்கம் 2 மில்லியன். அப்படி பிறக்குன்னு ஒரு பெண் குழந்தையின் வாழ்க்கை காலத்திலே அந்த மில்லியன் கணக்கான முதல் புடைப்புல எத்தனை முதல் புடைப்புகள் பூரண விருத்தி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒரு குழந்தை பிறக்கும் போது, ஒரு பெண் குழந்தை பிறக்கும் போதோ 2 சூலகத்தில் 1 மில்லியன் தொடக்கம் 2 மில்லியன் முதல் முட்டை குழியத்தை கொண்ட முதலான புடைப்பு இருக்கும். இது முதிர்ந்த புடைப்பாக அல்ல பூர்ண விருத்தி அடைந்த துணை முட்டை குழியத்தை கொண்ட அமைப்பாக எத்தனை மில்லியன்ல எத்தனை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரைட், இந்த முதலான புடைப்பு அடுத்த கட்டம் எப்ப நடக்கும்னு சொன்னா குழந்தை பருவம் அடைகின்ற வயதில் நடக்கும். நடந்து என்ன பருவம் அடைகின்ற வயது 11 வயது என்று வைத்துக் கொண்டால் இந்த முட்டையாக்கத்துடைய செயற்பாடுகள் 50 வயதில் நின்றுவிடும். 50 வயதில் நின்றுவிடும். ஆகவே முட்டையாக்க நடக்கக்கூடிய காலம் ஒரு பெண்ணிலே கிட்டத்தட்ட 39 வருஷம். முட்டையாக்க நடக்கக்கூடிய 11 வயசுல தொடங்கி 50 வயது நிற்கும் என்று சொன்னா கணக்கு சரியா வருதோ பிள்ளை வருதோ பார்ப்போம். 39 வருஷம். 39 வருஷத்திலே 12 மாதங்கள். 12 மாதங்கள். ஒரு மாதத்தில் 30 நாள் அல்லது 39 வருஷத்திலே 365 நாட்கள். அல்ல கிட்டத்தட்ட 30 நாட்களுக்கு ஒரு தடவை ஒரு முட்டை அல்லது முதலான புடைப்பு பூர்ண விருத்தி அடை. ஒரு பெண் குழந்தை பருவமடைகின்ற வயதிலிருந்து 50 வயது வரைக்கும் என்ன 39 வருஷத்திலே 365 நாள், 30 நாளுக்கு ஒரு தடவை, அதாவது 28 நாள்னா எடுக்கணும். கிட்டத்தட்ட 28 நாள் கூட ஒரு மாதவிடாய் வட்ட நடக்கும். அதுபோது ஒவ்வொரு முதலான புடைப்பு பூர்ண விருத்தி அடை.
பிரித்தால் கிட்டத்தட்ட நீங்க கணக்கு பாருங்க 485 என்ன ஒன்று வரும், கிட்டத்தட்ட 500 சொல்லுவாங்க, அன்னளவா 500. அவை ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை காலத்துல இந்த மில்லியன் கணக்கா இருக்கிற முதலான முட்டை குழியத்துல அல்ல முதலான புடைப்புல ஒரு சிறு எண்ணிக்கை தான் பூர்ண விருதி அடையக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அவ்வளவுதான், மற்றதெல்லாம் அழிஞ்சு போயிடும், அல்ல சத்தப்படம் அப்படியே இருக்கும். அப்படி எழுதிட்டு அடுத்த கட்டத்துக்கு வருவோம். முட்டையாக்கத்தின் பிரதான படிமுறைகள். இலக்கம் 1, இலக்கம் போடுங்க 1. பெண் முளையத்தில் உள்ள இப்ப குறிச்சு வச்சுக்கிற படம் வரைக்கும் பார்த்து எழுதுவோம். இது வரைக்கும் பெண் முளையத்தில் உள்ள முதலான மூல உயிர் கலத்தில், படத்தை பார்த்து நீங்க எழுதணும், படம் போட்டுறல. முதலான மூல உயிர் கலத்தில் 2n, முதலான மூல உயிர் கலத்தில் 2n இளையிறு பிரிவுகளால் பல தடவை இளையிறு பிரிவு நடக்கும். நம்ம ஒன்றுதான் போட்டுக்கிறோம். இளையிறு பிரிவுகளால் முட்டை சனனிகள் 2n உருவாக்கப்படும். முட்டை சனனிகள் உருவாக்கப்படும். முட்டை சனனிகள் உருவாக்கப்படும். போட்டபடி 2வது, முட்டை சனனிகள் (2n) முட்டை சனனிகள் இளையிறு பிரிவடைந்து இதுக்கு பேர் இல்ல, இளையிறு பிறந்து உருவாகிற கலத்துக்கு பேர் இல்ல, பேர் போறல. அப்ப முட்டை சனனிகள் இளையிறு பிரிவடைந்து உருவாகின்ற கலங்களில் ஒடுக்கப்பிரிவு 1 ஆரம்பித்து அவை பிறப்புக்கு முன்னர் காட்டிக்கலாம். பிறப்புக்கு முன்னர் அப்போ சிசுவில் நிகழ்ந்து விடும் சொன்னால் கருத்து பிறப்புக்கு முன்னர் தானே. பிறப்புக்கு முன்னர் சிசு நிலையில் நிகழ்ந்து விடும் கருத்து பிறப்புக்கு முன்னர் ஒரு வேர்ட் போட்டு வைக்கலாம். பிறப்புக்கு முன்னர் சிசு நிலையில். சரியா போட்டுட்டீங்களா? பிறப்புக்கு முன்னர் சிசு நிலையில் நிகழ்ந்து விடும். அவை ஒடுக்கப்பிரிவு 1 ஆரம்பித்து அவை பிறப்புக்கு முன்னர் முன்னமத்தை ஒன்றில்
சிறைப்படுத்தப்பட்டு. சிறைப்படுத்தப்பட்டு ஸ்ட்ரோக் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதுடன். சிறைப்படுத்தப்பட்டு ஸ்ட்ரோக் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதுடன். சிறைப்படுத்தப்பட்டு ஸ்ட்ரோக் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதுடன். அக்கலங்கள் அக்கலங்கள் முதல் முட்டை குழியங்கள். ஹைலைட் முதல் முட்டை குழியங்கள் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதுடன் அக்கலங்கள் முதல் முட்டை குழியங்கள் bracket 2n என அழைக்கப்படும். முதல் முட்டை குழியங்கள் bracket 2n என அழைக்கப்படும். அடுத்த ஒரு கோட்டை விட்டு. இப்ப முதல் முட்டைகள் இப்படி தனித்தனி சும்மா கிடக்குமா? இல்ல, அது ஒரு விசேட இடத்துக்குள் பாதுகாக்கப்படும். சூலகத்துக்குள்ளே உருவாக்கப்படுற முதல் முட்டை குழியாம். கொஞ்சம் 5 நிமிஷம் போகுமா? நீங்க விரும்பினா கலந்து போங்க, பிரச்சனை இல்லை, நீங்க போயிடலாம், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என்ன இப்போ இப்படி பாதுகாக்கப்படும். அதையும் எழுதுவோம். ஒவ்வொரு முதல் முட்டை குழியமும் ஒவ்வொரு முதல் முட்டை குழியமும் பாதுகாப்புக்குரிய கலங்களால் ஸ்ட்ரோக் ஆதார கலங்களால் பாதுகாப்புக்குரிய கலங்கள் ஸ்ட்ரோக் ஆதார கலங்களால் அணியிடப்பட்ட பொருத்தப்பட்ட ஒவ்வொரு முதல் முட்டைக்குள்ளேயும் பாதுகாப்புரிய கலங்கள் ஸ்ட்ரோக் ஆதார கலங்கள் அணியிடப்பட்ட ஒரு குழியை கொண்ட, எல்லாம் படத்துல இருக்கு, ஒரு குழியை கொண்ட சிறிய புடைப்பினுள், ஒரு சிறிய புடைப்பினுள் காணப்படும். சிறிய புடைப்பினுள் காணப்படும். அது கலர் பண்ணி பாருங்க. உள்ளுக்கு இருக்க பட்டத்துக்கு ஒரு கலர் போட தொடர்ந்து அதே கலர் அடிக்கணும். அவனி வளையத்தை சின்ன சின்ன கலங்களை காணப்படுறதுக்கு ஒரு கலர் அடித்தா அதே மாதிரி கலர் அடிக்கணும். நடுவில் இடைவெளி அப்படியே தெரியணும், இந்த குழி தெரியணும். அடுத்த கோடு கோமா, அடுத்த கோடு, அந்த கோட்டை விட்டு முதல் முட்டை குழியத்தை கொண்ட புடைப்பால் சூழப்பட்ட கட்டமைப்பு ஆனது. முதல் முட்டை குழியத்தை கொண்ட புடைப்பால் சூழப்பட்ட கட்டமைப்பு ஆனது முதலான புடைப்பு என அழைக்கப்படும். முதலான புடைப்பு என அழைக்கப்படும். சரி பிள்ளைகள், மிச்சது அடுத்த கிளாஸ் நாளைக்கு இருக்குதானே? நாளைக்கும் இப்படி பாவக்காடு இல்லாம இருக்கணும். சில ஏரியால பாவக்காடு தான், என்ன செய்யறது பாவம் புரியல. சரி பிள்ளைகள், நாளை சந்திப்போம். குட் நைட், குட் பை.